சந்திராஷ்டமம் எல்லா ராசிக்குமே ஒரே மாதிரி தான் பாதிப்பை கொடுக்குமா? சந்திராஷ்டமங்கிறது பாதிக்குங்கிறது உண்மை. எல்லாருக்கும் ஒரே விதமாக பாதிக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக பாதிக்கும். ஒரு ஒரு ராசிக்கு ஏற்ற மாதிரி தான் பாதிப்பு மாறும். ராசிக்கு ஏற்ற மாதிரி அதிகம் யாருக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே லக்னத்துக்கு 8ஆம் இடம் ராசியாக அமைந்தவர்களுக்கு அதிகம் பாதிக்கும். இப்போ கன்னி லக்னம் மேச ராசி அப்படின்னா அவங்களுக்கு அதிகம் பாகும். அதே போல் மேச லக்னம் விருச்சிக ராசி அப்படின்னா அவங்களுக்கு அதிகம் பாதிக்கும். இந்த மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா அவங்களெல்லாம் அதிகம் பாதிக்கும்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் அது இருக்கட்டும். ஆனால் ஜென்ரலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், எல்லாருக்கும் பாதிக்குமானா அது பாதிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பாதிக்கும். அது எந்த மாதிரியான விதம், எந்த விதம் அப்படின்னாக்கா அவங்களோட ராசிக்கு ஏற்ற மாதிரி பாதிப்புகள் மாறும். ஆனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே ராசியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் காமனாக எல்லாருக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்கும்ன்றதில் சந்தேகம் வேண்டாம். இப்போது அப்படி வேணால் நான் இந்த 12 ராசிக்கும் சந்திராஷ்டமம் அன்னைக்கு எந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ மேச ராசிக்காரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு சந்திராஷ்டமம் வர அன்னைக்கு முதல்ல அதை கூட தெரிஞ்சுங்க. சந்திராஷ்டமம் சந்திரன் அஷ்டமமான 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலம் அது எவ்வளோ நாளுன்னா 54 மணி நேரம் இருக்கும். 54 மணி நேரம் இருக்கும். இந்த 9 பாதங்கள் சேர்ந்தது 54 மணி நேரம். ஒரு பாதங்கிறது 6 மணி நேரம். 9 பாதங்கள் சேர்ந்தது 54 மணி நேரம். அதாவது 2.25 நட்சத்திரம்னு அர்த்தம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் முழுசாக இருக்கும், இன்னொரு நட்சத்திரம் முழுசாக இருக்கும், இன்னொரு நட்சத்திரத்தில் கால்வாசி முதல் பாதம் மட்டும் இருக்கும், அல்லது உடஞ்சி இருக்கும் நட்சத்திரங்கள்லாம். ஆக மொத்தத்தில் 9 பாதங்கள் சேர்ந்த 2.25 நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இதில் அவர்கள் பிறந்த பாகையின் அடிப்படையில், டிகிரியின் அடிப்படையில், டிகிரின்னா என்னென்னா அந்த நட்சத்திரத்தில் அவங்க எத்தனாவது பாதத்தில் பிறந்தாங்க, எத்தனாவது டிகிரியில் பிறந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி துல்லியமாகவும் கணக்கிட முடியும். அப்படியேப்பட்ட துல்லியத்தை நம்ம வீடியோவில் போட முடியாது. அது அவங்கவுங்க தனித்தனியாக பார்த்து அல்லது அனுபவத்து ரீதியாக நீங்கள் ஒரு முறையாச்சும் அதை பார்த்து எத்தனாவது டிகிரியில் நமக்கு பாதிக்குது அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க அந்த டிகிரியை குறித்து வச்சுக்கிட்டா ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டமம் அன்னைக்கு இந்த டிகிரிக்கு, இந்த நாழிகையில், இந்த நொடியில், இந்த நிமிஷத்தில் நமக்கு இப்படி கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்களாக தெரிஞ்சிக்க முடியாது. அது எங்களை மாதிரி ஆளோடைய உதவிக்கு நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இப்போது அந்த 54 மணி நேரமும் அலர்ட்டாக இருக்கணுங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இந்த கேலண்டர்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் போடுவோம், இந்த நட்சத்திரத்துக்குன்னு. ஆனால் பல பேருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ தான் நடக்கும். முன்னாள் நட்சத்திரத்துக்கோ பின்னால் அதாவது அவங்க சொல்லியிருக்கிற அன்னைக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது அவங்க சொல்லியிருக்கிற அன்னைக்கு சில மணி நேரத்துக்கு பின்னாடியோ சம்பவங்கள் நடக்கும். காரணம்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில் அது துல்லியமாக வராது. கேலண்டரில் டெய்லி ஒரு நட்சத்திரம் போடணும், அதனால் அவங்க அப்படி போட்டிருக்காங்க. ஆனால் நாம் அந்த முழுமையான அஷ்டமங்கிற 54 மணி நேரமும் அலர்ட்டாக இருக்கிறது தான் நல்லது. அதை நாம் இப்போ சொல்கிறோம். மேச ராசி அப்படின்னா அவங்களுக்கான சந்திராஷ்டமம் வர்றது எப்போ அப்படின்னா விருச்சிக ராசியில் சந்திரன் வரக்கூடிய காலகட்டம்னு அர்த்தம். விருச்சிகங்கிறது என்னென்னா விசாகத்தோட 4ஆம் பாதம் வரும், அதுக்கு அடுத்ததாக அனுஷம் முழுசாக வரும், கேட்டை வரும். இதெல்லாம் சேர்ந்தது விருச்சிக ராசியாக இருக்கும். ஆக விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய இந்த 2.25 நட்சத்திரம் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பகுதியில் நமக்கு பாதிப்பு ஏற்படும். எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி சந்திரன். ராசிக்கு 4ஆம் அதிபதி சந்திரன். 4ங்கிறது என்னன்னா வீடு, மனை, வாகனம், சுகம், சௌகரியம், அம்மா, பட்டப்படிப்பு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள், இருப்பிடமெல்லாம். ஆக உங்களுக்கு அன்னைக்கு எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடியது என்னென்னா வாகனம் கையில் இருக்கும்.
அதனால் வாகனத்தில் பாதிப்பு ஏற்படலாம், பெட்ரோல் இல்லாமல் நிற்கலாம், ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம், விபத்துக்குள்ளாகலாம். இந்த மாதிரி அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சந்திராஷ்டமம் அன்னைக்கு நடக்கும். மேசராசிக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டமம் அன்னைக்கு வீடு, மன, வாகனம் அல்லது அம்மா சார்ந்த விஷயம் அல்லது தன்னோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இவைகளில் பாதிப்புகள் ஏற்படும்னு அர்த்தம். அடுத்ததா ரிஷபராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா 3ஆம் அதிபதியாக இருக்கார் சந்திரன். இதில் ரிஷபத்துக்கு சந்திரன் உச்சமாக இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே பண்ணாதா? கிடையாது. ரிஷபத்துக்கு சந்திரன் உச்சம்தான் ரிஷபத்தில். ஆனால் அது நிற்க போகிறது எங்கே வருதுன்னாக்கா அது 8ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு 8ன்னு சொன்னாக்கா அது தனுசில் நிற்கிற காலமாக இருக்கும். அப்போ 3ஆம் அதிபதி 8ல் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம், இளைய சகோதரம் இவைகளெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும்னு அர்த்தம். எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். பொதுவாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான கலைத்துறையாக இருந்தாலும் கலைத்துறையும் மற்றும் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ரிஷபராசியை சேர்ந்த விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு, ரிஷபராசியை சேர்ந்த செலிபிரிட்டிஸ் புகழ்பெற்றவர்களுக்கு பாதிப்புகள் அதிகம் இருக்கும். அவங்களோட பேருக்கு அபகீர்த்தி ஏற்படும், புகழ் கெடும், அவமானங்கள் கூடும், இளைய சகோதர சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். அவங்க திறமைகள் அன்னைக்கு பாதிப்படையும். உதாரணத்துக்கு ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க, ரிஷபராசியை சேர்ந்தவருக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு ஷூட்டிங் நடக்குது. அவர் எப்போவுமே வழக்கமாக ஒரே ஒரு டேக்கில் எடுக்கக்கூடியவராக இருந்தால் அன்னைக்கு பல டேக் வாங்கும். இவ்வளோதான் விஷயம். கலையில் அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, அப்புறம் டைரக்டர், நான் என்னங்க நீங்கள் போய் இத்தனை டேக் எடுக்கிறீங்களே, இது வரைக்கும் அப்படி எடுத்தது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் டென்ஷன் ஆகிடும். ஆக ரிஷபராசிக்கு திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம், விளையாட்டு, கலை மற்றும் இளைய சகோதரம் சார்ந்த விஷயங்கள், தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படும். பெரும்பாலும் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு தம்பி தங்கச்சிகளோட சண்டை ஏற்படும். அடுத்ததா மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா மகரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். மகரத்தில் என்ன இருக்குன்னா உத்திராடம், திருவோணம், சதயம் இதெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு ராசி. இது காலண்டரில் இதில் ஏதாவது ஒருத்தருக்கு போடுவோம். மிதுன ராசின்னா மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னு அர்த்தம். அந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் காலண்டரில் போட்டிருப்போம். அவங்க வரிசையாக டெய்லி ஒரு நட்சத்திரம் போடணும். அந்த நட்சத்திரம் ஒரு நாளைக்கு முழுசாக இருக்காதுங்க, பாதியாக கட்டாயிருக்கும். அதனால் கேலண்டரை பார்த்து சந்திராஷ்டமத்தை தெரிஞ்சுக்கிறது அது அவ்வளோ உத்தமமான வேலையில் முழுமை கிடையாது. அதனால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த தான் வாய்ப்பு இருக்க வழிய எச்சரிக்கையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் சந்திராஷ்டமத்தை கவனிக்காதீங்க. ஆக மிதுனத்துக்கு அஷ்டமத்தில் சந்திரன் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா 2ஆம் இடங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கல்வி, அதில் அடிப்படை கல்வி 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய கல்வி மாணவர்களுக்கு இருக்கு. தனம், பணப்புழக்கம், பணம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, ஃபினான்ஷியரு, கேஷியரு, பேங்க் துறை, இந்த மாதிரி பணம் சார்ந்தது, எழுத்துத்துறை, கல்வித்துறை, எழுத்து, பேச்சுத்துறை. சில நல்ல பேச்சாளர்கள் எங்கேயாவது பேட்டி கொடுக்கும்போது மேடையில் பேசும்போது வாங்கி கேட்டுக்கிறாங்க பாருங்கள், தப்பாக சொல்லிட்டாங்கன்னு அதுக்காக போராட்டங்கள்லாம் நடக்குதுல்ல, இந்த வாய் விட்டு பாதிப்பு ஏற்படும். ஆக 2ஆம் இடங்கிறது தனம், கல்வி, வாக்கு, பார்வை, குடும்பம் இவைகளில் பாதிப்பு ஏற்படும். ஒரு 5 தான் நான் சொல்ல முடியும், பெருசாக லிஸ்ட்டு போட முடியாது. அது 500 இருக்கும் லிஸ்ட்டு. அதில் பிரதானம் என்னன்னு சொல்கிறேன். தனம் சம்மந்தப்பட்ட, குடும்பம் சம்மந்தப்பட்ட, கண்ணு சம்மந்தப்பட்ட, வாக்கு சம்மந்தப்பட்ட, நாக்கு சம்மந்தப்பட்ட, கல்வி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். நான் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறீங்களா நீங்கள்? நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் சொல்கிறேன், சும்மாவே சொல்கிறது கிடையாது. அப்போது நான் இப்போ சும்மா சொல்கிறதில்ல, ஒரு ரிசர்ச் பண்ணி தான் சொல்லுவேன் நான் எதையுமே. ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு பாதம்னு ஒரே ஒரு சோதை எடுக்கிறது இல்லை. பாதிக்கு மேலே, மெஜாரிட்டிக்கு மேலே இருக்கணும்.
அப்படி இருந்தால் நான் ஒரு நாள் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிற அன்னைக்கு ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஐ டெஸ்ட் பண்ணுறவங்கள அங்கே பேரெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் அப்படியே பார்க்குறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று ஐ ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பேருங்களெல்லாம் அப்படியே பார்க்குறேன். பேரை வச்சு ஒரு ராசியை கண்டுபிடிக்கிறேன். எல்லாமே மிதுன ராசியாக இருக்குது. அவங்க எல்லாரும் மிதுன ராசிக்காரங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மிதுன ராசி பேராகவே இருக்குது எல்லாமே. அப்போது கண்ணு சம்மந்தப்பட்ட பாதிப்புக்காக வந்தவங்க எல்லாருமே அன்னைக்கு டேட்டுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆக 2ஆம் இடம் 8ல் இருக்குன்னா கண்ணு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது. அவங்க கண் உபாதையில் அன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க வராங்க. இது மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றுத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ முன்னாடி ரிஷபராசி சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ரிஷபராசிக்காரங்க பிரச்சனைன்னு நம்மக்கிட்ட வர அன்றைக்கெல்லாம் வந்து நாங்கள் கேட்போம். என் தம்பியோட ஒரு சொத்து தகராறுங்க. என்னைக்கு கடைசியாக தகராறு போட்டோம்? போன மாதம் 26ஆம் தேதின்னு. அன்றைக்கி எடுத்து பார்த்தா அன்றைக்கி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் நாம் சொல்கிறோம். மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருந்தால் தனம், கல்வி, கண் பார்வை, வாக்கு, குடும்பம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும்னு அர்த்தம். அடுத்ததா கும்பத்தில் சந்திரன் நிற்கிறப்போ கடகத்துக்கு சந்திராஷ்டமம்னு அர்த்தம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். கடகம்னா என்ன? புனர்பூசத்தோட 4வது பாதமும் பூசம் மற்றும் ஆயில்யம் முழுமையாகவும் இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு காலண்டரில் போட்டிருக்கும். அதில் தான் ஒரு நட்சத்திரம் தான் போட்டிருக்கும். ஆக கடகராசிக்காரர்களுக்கு 8ல் சந்திரன் வந்தால் தன்னோட லக்னாதிபதியே தன்னோட ராசியாதிபதியே அஷ்டமத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவங்களுக்கு எல்லா விதத்திலுமே அன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்கன்னு அர்த்தம். பர்டிகுலராக எல்லாமே நீங்கள் ஒன்று கேட்கலாம், இருக்கிறவங்களே யாருக்கு அதிகமாக பாதிக்கும்? கடகத்துக்கு தான் பாதிக்கும். கடகத்தோட அதிபதி தான் சந்திரன். அந்த ராசிநாதன் சந்திரனே வந்து 8ல் இருக்காருன்னா ஒரு இருக்கிற சிஎம் இருக்கார். அவருக்கு ஒரு 35 மந்திரிங்க இருக்கிறாங்க. ஒரு மந்திரி வீட்டில் ஐடி ரைடு நடக்குது, இடி ரைடு நடக்குது. அவருக்கு மட்டும்தான் பிரச்சனை. அவரால் சிஎம்முக்கு கொஞ்சோண்டு பிரச்சனை. நேரடியாக அந்த ஐடியும் இடியும் சிஎம் வீட்டிலே பூந்துட்டாங்கன்னா கெஜ்ரிவால் வீட்டில் பூந்து ரைடு பண்ண மாதிரி நடந்ததுன்னா என்ன ஆகும்? சிஎம்க்கு தான் பிரச்சனை. மொத்தமாகவே பிரச்சனை தான் அர்த்தம். அந்த அரசுக்கே பிரச்சனை ஏற்பட்டுதா அர்த்தமாயிடுது இல்லையா? அப்படி தானே அவரெல்லாம் பதவி பறிவு கொடுத்தாரு. அதுபோல் நமக்கு 12 கட்டம் இருக்குது, 12 ராசி இருக்குது. அதில் கடகராசிக்கு அதிபதியான ஒரு சந்திரன் அவரே அஷ்டமத்தில் போய் நிற்கிறாருனாக்கா அவருக்கு எல்லா விதமான ஒன்றுன்னு சொல்லாமல் பல விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாத அளவுக்கு பல விதமான ரூபத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. அடுத்ததா சிம்ம ராசிக்கு அப்படின்னாக்கா மீனத்தில் சந்திரன் வர டைம் சிம்மத்துக்கு சந்திராஷ்டமம்னு அர்த்தம். சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம். சிம்ம ராசினா என்னதுங்க? அது மக நட்சத்திரம் முழுமையாகவும் பூர நட்சத்திரம் முழுமையாகவும் உத்திர நட்சத்திரம் ஒரே ஒரு பாதமும் இவங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த ரூபத்தில் சந்திரன் வேலை செய்வார் அப்படின்னா அலைச்சலை கொடுப்பார். போகிற காரியங்கள் வெற்றி அடையாமல் பயணங்கள் எல்லாம் விரயமாகக்கூடிய காலம். ஆக அலைச்சல், பயணம், அதனால் மன உளைச்சல். அதாவது கால விரயம், தன விரயம், பொருள் விரயம், வீண் பயணம், அலைச்சல், அசதி, தூக்கமின்மை, இது மாதிரியான பாதிப்புகளுக்கு இந்த சிம்மராசிகாருடைய சந்திராஷ்டமம் வேலை செய்யும். கன்னி ராசியாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணும்? மேஷத்தில் சந்திரன் வர காலம், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1 இந்த பாதத்தில் சந்திரன் வந்து நின்னா கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம்னு அர்த்தம். கன்னி ராசி நேயர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது உத்தரத்தோட 3 பாதியும், அஸ்தத்தோட முழுசும், சித்திரையோட பாதியும்
இது சேர்ந்தது கன்னி ராசி. இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்த இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, அவங்களுடைய கம்ஃபர்ட் உடையும். நான் எப்பவுமே ஏசி ரூமில் தான் தூங்குவேன் அப்படின்னாக்கா அன்றைக்கி ஏசி ஓடாது. நான் எப்போவுமே லக்ஸரி காரில் தான் போவேன்னாக்கா அன்றைக்கி அவருக்கு லக்ஸரி கார் இல்லாமல் சாதா காரில் போக வேண்டியது. ஆக அவங்களுடைய அதிகப்படியான சௌகரியங்கள் கெட்டு போகக்கூடிய அமைப்பு. லாவிஸ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அதிகப்படியான சௌகரியம், அதாவது அவங்களோட தகுதிக்கு எது அதிகமாக இருந்ததோ அந்த சௌகரியமே கெட்டு போகக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரம், அண்ணன் அல்லது அக்கா, இவர்களாலே பாதிப்பு ஏற்படும்னு அர்த்தம். அல்லது அவர்களுக்கே பாதிப்பு ஏற்படும்னு அர்த்தம். அதன் காரணமாக இவருக்கு வருத்தங்கள் ஏற்படும்னு அர்த்தம். அண்ணன் அக்காக்காக வருத்தங்கள். அப்படியும் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா, தன்னுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்றோர் சான்றோர் போன்ற உயர்ந்த மனிதர்களால், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அல்லது இந்த சூதாடுறவங்களாம் இருப்பாங்கள்ல, லாட்ரி கீட்ரு புதையல் அந்த மாதிரிலாம் தேடி திரிவாங்க பாருங்கள். இந்த மாயையில் இருக்கிறவங்களும் அன்றைக்கி பெரிய பாதிப்புகள் ஏற்படும். ஆக அடிப்படைக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லைனாலும் ஆடம்பரத்துக்கும் அதிகப்படியான சௌகரியத்துக்கும் கேடு உண்டாகும்னு அர்த்தம். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக அல்லது ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவங்களுக்கு சொகுசு குறைபாடு உண்டு பண்ணும். இது கன்னி லக்னத்துக்கான பாதிப்பு. நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்போன்னா, கன்னி லக்னத்துக்கு கொஞ்சமான பாதிப்பு, கடகத்துக்கு எப்படி நிறைய பாதிச்சதுன்னு சொன்னோமோ அந்த மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் குறைவாக இருக்கும்னு கூட நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ துலா ராசியாக இருந்தால் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ வரும்? ரிஷபத்தில் சந்திரன் நிற்கிற மாதம், அதாவது மாதத்தில் ரோகிணி நட்சத்திரம், கிருத்திகை 3 பாதம் மற்றும் ரோகிணி 4 பாதமும் மிருகசீரிஷத்தில் பாதியும் நிற்கும்போது துலா ராசினா யார்? சித்திரையில் பாதி, சுவாதி, அப்புறமா விசாகத்தில் முக்காவாசி, இது 3ம் சேர்ந்தது துலா ராசி. இவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? அவங்களுக்கு தான் கொஞ்சம் இன்னமும் சொல்லலாம். அப்போ நம்ம முன்னாடி முதல்ல ரிஷபத்தில் சொன்ன மாதிரி துளாராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆனாலும் ஒன்றும் பண்ணாதுன்னு ஒருத்தர் டிவியில் சொன்னார், பார்த்தேன் நான். என்னத்துக்கு அப்படின்னா, சந்திரன் அந்த இடத்துல உச்சம் பெறாராம், அதனால உங்களை பாதிக்காதுன்னு சொன்னார். தப்பு. கோச்சார ரீதியாக தான் இந்த ஆட்சி உச்சம்லாம் வேலை செய்கிறதெல்லாம். இது ஜாதக ரீதியாக தான் ஆட்சி உச்சங்கள்லாம் வேலை செய்கிறது. கோச்சார ரீதியாக எண்ணிக்கை தான் வேலை செய்யும். அதுக்கும் டீப்பாக போனாக்கா நட்சத்திர சாரம் வேலை செய்யும். ஸோ இப்போது கடகம்ங்கிறது 10வது இடம். 10னா வருமானம். சந்திராஷ்டமம் வர அன்னைக்கு துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு அவங்களுக்கு வருமான கேடு உண்டாகும், வேலையில் உபத்திரவம் உண்டாகும், வேலை போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும், வேலை இல்லாமல் போகும், அல்லது வேலையில் கடினமாக இருக்கும். ஆக காரிய சித்தி ஆகாது. அன்னைக்கு ஏதாவது முக்கியமான காரியங்கள் செய்யணும்னு பார்த்தாக்கா அன்றைக்கி காரிய சித்தி பண்ண முடியாது. அது சித்தி ஆகாது, வேலை ஆகாது. தூக்கி போட்டுட்டு நாளைக்கு பண்ணித்தரேன்னு தான் சொல்லணும். நம்ம அப்படியும் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியும் ஒரு ஆராய்ச்சியும் இருக்குது. நாங்கள் ஒரு டிடிபி பண்ண கொடுக்குறோம். ஒரு டிடிபி பண்ணுறவர்கிட்ட அவர் நான் நினச்ச மாதிரி கொண்டு வராமல் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கா, டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. ஏங்க அண்ணா உங்களுக்கு சந்திராஷ்டமா துளாராசியா நீங்கன்னு கேட்டேன். ஆமாம் சார்னார். அதான் உங்களுக்கு இன்றைக்கி வேலை கை கூடலைன்றார். அவருக்கு வேலை கை கூடலை. அவருக்கு மனசு ஒருமுகப்படுத்த முடியல. வேலையில் வழக்கமாக செய்கிற மாதிரியான வேலையை அவர் அன்றைக்கி செய்ய முடியல. பெண்டிங் போட்டுட்டு நாளைக்கு தரேன் சார்ன்றார். ஸோ காரிய சித்தி ஆகாது, வேலைகள் கை கொடுக்காது, வருமானங்கள் தடைப்படும், வேலைகள் தடைப்படும், செய்யும் வேலை எதுவாயினும் அந்த செயலில் விக்னங்கள் ஏற்படும்னு அர்த்தம். அடுத்ததாக விருச்சிக ராசியாக இருந்தார்னா அவருக்கு என்ன வரும்னாக்கா ஆகாத ராசியான மிதுன ராசி.
விருச்சிகத்துக்கு அஷ்டம ராசி மிதுனம். விருச்சிகன்னா யாராக இருப்பாங்க? இந்த விசாகத்தில் கால்வாசி இருப்பாங்க, கடைசி கால் பாகம். அனுஷம் கேட்டை இது 3 நட்சத்திரம் சேர்ந்தது விருச்சிக ராசி. அவங்களுக்கு கேலண்டரில் மிருகசிருஷம், புனர்பூசம், திருவாதிரை நட்சத்திரங்களில் போட்டிருக்காங்க. அன்னைக்கு மிதுனத்தில் சந்திரன் வர அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 9ஆம் இடம் 8ல் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது யோக தடை, அதிர்ஷ்டம் தடைபடும். இன்னைக்கு தரேன்னு சொன்னது வரேன்னு நம்பினது அன்னைக்கு வராமல் போகலாம். பாக்கியங்கள் பாதிப்பு அடையும். பித்ருக்களால் பாதிப்பு அடையும். பித்ருனா அப்பா, அப்பா சார்ந்த வகையாரான பாதிப்புகள்லாம் மாறும். ஆக 9ங்கிறது ஆன்மீக ஸ்தானம். 9ங்கிறது சமூக ஸ்தானம். யாராவது சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பாதிப்பு. ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்க, அறக்கட்டளை வச்சுருக்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் சோசியல் சர்வீஸ் செய்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அரசியல்வாதி விருச்சிக ராசியை சேர்ந்தப்போ விருச்சிக ராசி அப்படின்னாக்கா மோடிக்கு விருச்சிக ராசி அப்படின்னா அவருக்கு எப்போல்லாம் சந்திராஷ்டமம் வருதோ அப்போ அவருக்கே டென்ஷன் இருக்கும்னு அர்த்தம். அது நாட்டாளக்கூடிய சக்கரவர்த்தி யோகம் உள்ள மோடிக்குமே அதுதான். அதுனா சக்கரவர்த்தி யோகம். சின்ன மாநிலங்களுக்கு தலைவராக இருந்தால் ராஜா, யுனைடெட் ஸ்டேட் இருக்குது சிஎம்மாக இருந்தால் அவர் குறுநில மன்னர். இதுக்கெல்லாம் யோகம் இருக்குது ஜாதகத்தில். 28 ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒன்றில் அவர் சிஎம்மாக இருந்தார்னா அவருக்கு ராஜயோகம். அதுக்கும் கீழே இருக்கிற யூனியன் பிரதேசத்துக்கு இருந்தார்னா அவர் சிஎம்மாக இருந்தால் அவங்களுக்கு குறுநில மன்னர் யோகம். இப்படி 28 + ஒரு 7 35 இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவுக்கே ஒருத்தர் பிரதமராக இருக்காரு அல்லது பிரசிடெண்ட்டாக இருக்காருனாக்கா அவங்களுக்கு சக்கரவர்த்தி யோகமாக இருக்கும். அது பேர் சக்கரவர்த்தி யோகம். சக்கரவர்த்தி யோகம் உள்ளவங்க அந்த சிஎம் பிஎம் மாதிரி இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குமே சந்திராஷ்டமம் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யணும்னா இந்த ரூபந்தான் நான் சொல்லக்கூடிய ரூபந்தான். அரசியல், ஆன்மீகம், அப்பா, யோகம், இது சார்ந்த வகையில் தடைகள், பாதிப்புகள், பிரச்சனைகள் ஏற்படும். இதுதான் சந்திராஷ்டமத்தோட விருச்சிகத்துக்கு வேலை செய்ய போகிற சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திராஷ்டமக்காரங்களை அதிகமாக யாரால் பார்த்தீங்கன்னா அப்பானால் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அதுதான் கூடவே இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். மீதி எல்லாம் சில பேர் தான் அரசியலில் இருப்பாங்க, சில பேர் தான் சோஷியல் சர்வீஸில் இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் தான் நாட்டை ஆள போகிறாங்க. புரியுதா? ஆக தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு 8ஆம் இடத்துல அதிபதியான சந்திர பகவான் 8லேயே இருக்கிறார். அப்போ என்ன பண்ணலாம்? முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரிஷபராசிக்கு சந்திரன் உச்சத்தில் இருக்காருன்னு சொல்கிற மாதிரி இங்கே அஷ்டமாதிபதியை அஷ்டமத்திலே ஆட்சி பெற்றிருக்காரு. தனுசு ராசி நாயர்களே, உங்களுக்கு சந்திரன் எதுவுமே நல்லது கெடுதலே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. அவருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, 8ன்னா தடைகள். பல காலம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் அன்றைக்கி அதிகமாகவே தடைப்படும். கண்டங்கள், விபத்துக்கள், ஆப்ரேஷன் போன்ற தண்டனைகள் போன்ற விஷயங்கள்லாம், அசம்பாவிதங்கள், இந்த மாதிரியான ஆபத்தான காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அவங்களுக்கு அது நடக்கும். தன்னோட தாயார் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே சந்திராஷ்டமம் நடக்கிற எல்லா அன்னைக்கும் 2 விஷயம் காமனாக நடக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும். ஒன்று, தன்னோட மனநிலை சந்தோஷமாக இருக்காது, ஒருமுகப்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இது 12 ராசிக்குமே. இந்த 12 ராசி பேருக்கும் ஒரு அம்மா இருப்பாங்கன்னா அந்த அம்மா சார்ந்த வருத்தங்கள் அன்னைக்கு வரும். ஏன்னா அது பேர் காரக தத்துவம். காரகத்தின் அடிப்படையில் அவன் மனக்காரகன் சந்திரன்.
அவன் மாத்ருகாரகன் சந்திரன், அம்மாவுக்கு காரணமாக இருக்கிறவன் சந்திரன். அதனால் அதெல்லாம் பாதிப்படும். இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு கண்டங்கள் கூட ஏற்படலாம். அதனால் ஈஸியாக எடுத்துக்காதீங்க. கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு. தனுசு ராசிக்காரர்களே, உங்களை சந்திரன் எதுவுமே செய்ய மாட்டார்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் ஆபத்தில் சிக்கிடுவீங்க. நம்பாதீங்க, எச்சரிக்கையாகவே இருக்கும். அடுத்தது மகரம் அப்படிங்கிற ராசிக்கு சந்திராஷ்டமம்னா, சிம்மத்துக்கு சந்திரன் வரும்போது மகரத்துக்கு சந்திராஷ்டமம். மகரம்னா யார் அப்படின்னா, உத்திராடம், திருவோணம், பாதி, சதயம் இதெல்லாம் சேர்ந்தது மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் வந்திருக்காரு அப்படின்னா என்னென்னா, வாழ்க்கை துணையால் பாதிப்பு ஏற்படும்னு அர்த்தம். வாழ்க்கை துணை கணவராக இருந்தால் மனைவியால், மனைவியாக இருந்தால் கணவரால் பாதிப்பு ஏற்படும். லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களால பாதிப்பு ஏற்படும். சொந்த பந்தங்களால் பாதிப்பு ஏற்படும். நட்புகளால் பாதிப்பு ஏற்படும். ஆக நமக்கு நெருக்கமான பிற உறவுகளாலே பாதிப்புன்னு பொதுவாக எடுத்துக்கோங்க. தனக்கு நெருக்கமான பிற உறவுகளாலே நமக்கு பாதிப்புகள் ஏற்படுதுன்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணால், எந்த மனுஷன் கண்ணிலையும் படாமல் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு மலையில் போய் உக்காந்துக்கணும். அது பண்ண முடியாது. அதனால் அன்னைக்கு இயற்கை எது, இந்த இயற்கை நியதியை நம்ம மாற்றிடலான்னு நினைக்கக்கூடாது. பக்குவமாக கையாண்டு தப்பிச்சிக்கணும். சொந்த பந்தங்களில் அன்றைக்கி வாக்குவாதங்கள் வச்சுக்கூடாது, பிரச்சனைகள் பண்ணிக்கக்கூடாது. வரும் பிரச்சனைக்கு சொல்லிடணும், இன்றைக்கி நான் வியாழக்கிழமை சண்டை போட மாட்டேன்டா, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிடணும். அதுதான் புத்தால்தானே. சினிமாலாம் சொல்லுவார்ல வடிவெல்லாம், இன்றைக்கி நான் சண்டை போட மாட்டேன்னு. அந்த மாதிரி மகர ராசிக்கு உறவுகளால் பாதிப்புங்கிறது சந்திராஷ்டமம் அன்னைக்கு பிரதானமாக நடக்கக்கூடியது. இப்போ கும்பராசி, கும்பராசிக்கு தானே நீங்கள், அதனால தானே கேட்டாங்க இந்த கேள்வி. கும்பராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது என்ன நடக்கும்? 6 கூடியவன் 8ல் வராங்க அப்படின்னா என்னன்னா, கடனால் பாதிப்பு ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல், நீங்கள் ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்க வேண்டியது அன்றைக்கி கொடுத்துடலான்னு போய் கொடுக்குற அன்றைக்கி கூட பிரச்சனை பண்ணுவாங்க. கொடுக்காம கூட திரும்பி பேர் எடுத்துன்னு வந்துடுவாங்க. என்னன்னாக்கா, கொடுக்குற அன்றைக்கி அவங்க ஏதோ வார்த்தை சொல்லுவாங்க, நீ எப்படி என்கிட்ட வாங்கிற பார்த்தலான்னு வந்துடுவாங்க. அல்லது வட்டியில் பிரச்சனை வந்துடும், நீ இவ்வளோ வட்டி அவ்வளோ வட்டின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கடன் உபாதை, கடன்காரர்களால் பாதிப்பு, நோய் உபாதை, நோய் ஒரு சில பேருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும், அல்லது ஏற்கனவே நோயாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி கொஞ்சம் அதிகமான பாதிப்பு ஏற்படும். நோயாளிகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு அதிகம் பாதிப்பு ஏற்படுத்தும். கடன் பெற்றவர்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படும். அல்லது கடன் கொடுத்தவர்களுக்கு கூட சில பாதிப்புகள் ஏற்படும். கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி அன்றைக்கி யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. கோர்ட்டில் கேஸ் இருந்ததுன்னா உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி, சந்திராஷ்டமம் அன்னைக்கு எனக்கு கேஸ் வேண்டாம், வாய்தா போடுங்க, நான் ஊரில் இல்லை, நான் நெஞ்சு வலி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன்னு எப்படி அரசியல்வாதி சொல்கிற மாதிரி பொய்ய சொல்லுங்கள் வக்கீல்கிட்ட. அன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக நடக்காது. 4 பொழுதும் நீங்கள் கோர்ட்டில் தான் போய் நிற்க வேண்டியது வந்துடும். சந்திராஷ்டமம் அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறத கும்பராசிக்காரங்க அறவே நிறுத்தி விடுங்கள். எல்லாருமே நிறுத்திக்கணும். அதில் கும்பராசிக்காரங்களுக்கு போகக்கூடாத இடம், நல்லா சொல்கிறேன் கேளுங்க தெளிவாக. கும்பராசிக்காரர்கள் சந்திராஷ்டமம் அன்னைக்கு போகக்கூடாத இடம்னு சொல்லக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அங்கே போகக்கூடாது. அது என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாது, மருத்துவமனைக்கு போகக்கூடாது, காவல் நிலையம் போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனா காவல் நிலையம். ஆக போகக்கூடாத இடங்கள் இங்கெல்லாம் போகக்கூடாது. கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க அன்றைக்கி. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா போகாதீங்கன்னா வீட்டிலே பார்த்துக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சாதாரணமாக போகாமல் தடைப்படுத்துக்காது. அது என்னவோ, அல்லது போயிடணுன்னு ஆர்வம் இருந்ததுன்னா, இது போகணுன்ற அவசியம் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக போங்க. ஆக இந்த ரூபத்திலலாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு போன்ற வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். 1-2 அவமானங்கள் கூட நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்
நீங்கள் அன்றைக்கி வந்து யாரையும் ஜெயிச்சிடலான்னு நினச்சிட்டு நினைக்காதீங்க. அன்றைக்கி உங்களுக்கே அவமானங்கள் ஏற்படலாம். ஆக கும்பராசிக்காரர்களில் 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் கொஞ்சம் அதிகமாகவே பாதிப்பை ஏற்படுத்துவார். எச்சரிக்கையாக இருங்கள். கடைசியாக மீனராசி. மீனராசிக்கு சந்திராஷ்டமம்னா என்ன வரும்? சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிற காலத்தில் என்ன வரும்? மீனராசிக்கு சந்திரன் 8ல், 5ஆம் இடத்தால் 8ல். உயர் பதவியில் இருக்கிறவங்களால பாதிப்பு ஏற்படும். நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அவங்களோட பாஸ் யார், இம்மீடியட் சுப்பீரியர் யார், இல்லை அதுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர் யாரோ அவரால் பாதிப்பு ஏற்படும். ஐடியில் இருந்தீங்கன்னா உங்களோட லீடர்னாலேயோ மேனேஜர்னாலேயோ அதுக்கு மேலே இருக்கிறவனாலே பாதிப்பு ஏற்படும். அதே போல் எந்த துறையில் இருந்தாலும் உங்களோட உயர் அதிகாரிகளால் பாதிப்பு ஏற்படும். பதவியில் இருப்பவர்களால் பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லை, அது எல்லாருக்கும் வராதுனாலும் உங்களுக்கு குழந்தைங்க இருக்கும். எல்லாருக்கும், மீனராசியை சேர்ந்த எல்லாருக்குமே வந்து தன்னோட குழந்தைகளால் பாதிப்பு ஏற்படும். அன்றைக்கி வருத்தங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியத்தினால பாதிப்புகள், வருத்தங்கள், கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இதை விட முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, லவர்ஸுக்கெல்லாம், மீனராசியை சேர்ந்த காதலர்களுக்கெல்லாம் அன்னைக்கு பாதிப்பு ஏற்படும். அன்னைக்கு அதிகப்படியான மீனராசிக்காரர்களை பிரேக்கப் பண்ணது அன்னைக்கு தாங்க. இது என்னோட ஆராய்ச்சி. ஆக இது கூட நான் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறேன். பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு காதல் பிரேக்கப் ஆன காலம் வந்து இந்த சந்திராஷ்டமம் அப்போ தான். ஆக சந்திராஷ்டமங்கிறது ஒரு மந்தமான காலம் அல்லது முடக்கமான காலம், தடைப்படுத்தும் காலம்ங்கிறது எல்லா ராசிக்கும் பொருந்தும். அதனால் யாரும் சந்திராஷ்டமத்தில் பெருசாக தப்பிச்சிக்க முடியாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குறைஞ்சபட்சம் மன வருத்தங்களோ, கவலைகளோ, மன உளைச்சல்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை நம்ம நெகட்டிவாக சொல்கிறேன்னு எடுத்துக்கூடாது. இது எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.